Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்வீட் ஸ்டவ் யூஸ் பண்ணாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு நம்ம பால் தேவையில்லை, நட்ஸ் தேவையில்லை, எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். பேக்கரியில தான் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்தோம். பட் இனிமேல் அதுக்கான அவசியம் இல்லை. ஒரு கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் சுகர் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். கிரீன் கலர் வேணுன்றதுக்காக பிஸ்தா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எசன்ஸ் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு கப் மில்க் பவுடரையும் அந்த பவுடர் சுகரையும் சேர்த்துடலாம். தண்ணீர் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணீர் சேர்க்கும் போது ஸ்பூனில் அளந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக தண்ணீர் சேர்த்திங்கன்னா இதுக்கு ஜாஸ்தி ஆயிரும். தண்ணீர் இதுக்கு ஒரு 7 அல்லது 6 ஸ்பூன் தண்ணீர் சேர்த்தாலே போதும். இந்த தண்ணீர் சேர்க்குறதுக்கு பதில் நீங்கள் பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கும் போது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, கெட்டுரும். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அந்த சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ தண்ணீர் சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 7 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். தண்ணீர் ஜாஸ்தி ஆயிராமல் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது. இப்போ இதை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு போர்ஷன் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு போர்ஷனில் நம்ம பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் பிஸ்தா எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக அந்த கலர் சேர்த்துருக்கேன், க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். இது அவசியம் இல்லை. இப்போ பட்டர் பேப்பரில் நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையிலையும் ரோல் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் தடவிட்டு இது சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கனமாக இருந்தாலே நல்லது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த க்ரீன் கலர் மாவையும் இதுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 கார்னர்லையும் நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கையில் அழுத்தம் கொடுத்து கைகளால் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ரோல் பண்ணதுக்கு அப்புறமா 2 போர்ஷனாக கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு நம்ம ரோல் பண்ணணும்னா ஃபிங்கர் சைஸ்க்கு வர்ற அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிங்கர் ஷேப்க்கு வந்துடுச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் போது அந்த ஷேப் நல்லா வரணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் ரொம்ப நல்லா வரும். ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக 2 நிமிஷத்துலேயே குட்டீஸ்க்கு பிடிச்ச இந்த ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.